வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் படித்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 203. முன்னும் பின்னும் சிந்திப்போம் என்பது தலைப்பு. தமிழ்நாடு பிரிந்தால் நம் நிலைமை என்னாம்? தக்க உவமை பாகிஸ்தான் போதாதா? தமிழ்நாட்டிற்கு உதாரணமாய் மேலை நாட்டை தவறாக காட்டுவது ஏமாற்றமன்றோ? தமிழர்கள் அந்நாட்டார் போல் கல்வி, செல்வம், சமூக இயல், தொழில் இவற்றில் உயர்ந்துள்ளாரா? தமிழர்கள் ஏன் மேல்நாட்டில் பல தேசங்கள் தழுவி இணைந்து ஆள்வதை பின்பற்றலாமே? அருட்தந்தை இந்த தேசம் இப்பொழுது இருக்கும் நிலையையும் சிந்தித்து பாருங்கள். இதற்கு முன்பு அல்லது நீங்கள் நினைப்பது போல் தனியாக பிரிந்தால் பின் என்ன விளைவு வரும், இதையும் சிந்திக்கணும். தற்கால சூழ்நிலை, இதற்கு முன் இருந்த நிலை, இந்த தேசம் ஒருவேளை தனியாக பிரிந்து சென்றால் பின்னால் என்னவாகும் என்பதையும் சிந்திக்க வேண்டும் என்று எடுத்து காட்டுகிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் நினைப்பது போல ஒரு சில தலைவர்கள் அன்று தமிழ்நாடு தனி நாடு என்று பேசியதால் பிறந்த கவி இது. அப்படி தமிழ்நாடு பிரிந்தால் நம்முடைய நிலைமை என்னவாகும்? உதாரணத்திற்கு பாகிஸ்தானை பாருங்கள். பிரிந்து சென்றதால் மக்கள் படும் பாடு. ஆனால் தலைவர்கள் தமிழ்நாட்டிற்கு உதாரணமாக எதை காட்டுகிறார்கள்? சில மேலை நாடுகளை காட்டுவது சரி வராது. என்ன காரணம்? அந்த மேலை நாடுகளில் மக்கள் தொகை குறைச்சல், கல்வி, செல்வம், தொழில் திறன், மிக முக்கியமாக கூடி வாழுகின்ற சமூக பண்பு உயர்ந்திருக்கிறது. நம் தமிழ்நாடு இப்படி கல்வியில், செல்வத்தில், சமூக இயலில், தொழில் துறையில் உயர்ந்திருக்கிறோமா? இல்லாத பொழுது எப்படி அந்த உதாரணம் நமக்கு பொருந்தும்? அதற்கு பதிலாக தமிழர்கள் எப்படி சிந்திக்கலாம்? மேல்நாட்டிலேயே நாம் பார்க்கிறோமே, பல தேசங்கள் ஒன்றாக இணைந்து, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இணைந்து யூரோ என்று ஒரு கரன்சியை கொண்டு வந்தார்கள் அல்லவா? அதுபோல பலர் அங்கே ஒன்றாக இணைந்து ஒற்றுமையாக செயல்படுகின்ற அந்த உன்னத ஆட்சி முறையை தமிழர்கள் பின்பற்றி உயர்வடையலாமே. தமிழர்கள் உயர வேண்டுமானால் நம் சிந்தனை அப்படித்தானே செல்ல வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன்.